இந்த மாதிரி மரம் விழுந்து விடவே நந்தகோபர் யோசிச்சார், ஆபத்து மேலே ஆபத்தாக வந்துட்டுருக்கு இந்த கோகுலத்தில். அதனால் நம்ம பக்கத்தில் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு குடி போயிடலாம். எல்லா மக்களுமே அங்கே போனால் நம்மளுக்கு யமுனை நதி பக்கத்தில் இருக்குது, புல்வெளிகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் மாடு கண்கள்லாம் மேயறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வண்டியை கட்டிட்டு கோகுலத்தை காலி பண்ணிட்டு எல்லாம் பிருந்தாவனத்துக்கு போயிடுறா. பிருந்தாவனத்தை அழகை சொல்லும்பொழுது அழகாக யமுனா நதி ஓடின்னு இருக்கு. புல்வெளிகள்லாம் பச்சை பசேன்னு நிறைய புல்வெளிகள், மாடு கண்களுக்கு வசதியாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சிறது. கோவர்தன மலை இருக்குது. எல்லா எழில்களும் எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அந்த பிருந்தாவனத்தில் அந்த இடையர்களுக்கே ஒரு உண்டான தொழில் மாடு கண்களை மேய்க்கிறதுன்றத கிருஷ்ணருக்கு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறா. அன்றைக்கி காலம்பரை எண்ணெய் ஸ்நானம் பண்ண வச்சு கண்ணனுக்கு அழகாக சகப்பு பட்டில் ஒரு வஸ்திரம் சின்னதாக உடுத்தி அரைநான் கிங்கினி அரசலங்கை எல்லாம் கட்டி ஆரப்பதக்கங்கள்லாம் போட்டு தலையை வாரி விட்டு மயில் இறகு அழகாக தலையில் சொருகி காலில் சதங்கெல்லாம் கட்டி அநேக பசங்கள் எல்லாம் கோபர்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் கண்ணுக்குட்டி அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்குது. சிகப்பு, வெள்ளை, கருப்புன்னு எல்லாம் விதவிதமான சத்தங்களை போட்டுண்டு கிருஷ்ணர் ஜல் ஜல்லுன்னு குதிச்சுண்டு அந்த கண்ணுக்கு பின்னாடி போகிற அழகை எல்லாம் கோபியர்கள் எல்லாம் யசோதை உட்பட அழகாக வேடிக்கை பார்க்குறானா. கிருஷ்ணர் முதல்ல இந்த கண்ணுக்குட்டிகளெல்லாம் அழிச்சுட்டு போகிறான் புல்வெளிக்கு. மாடு கண்கள்லாம் அது மாட்டில் காத்தால் இதை எடுத்துன்னு போய் விட்டுதுங்கன்னா பசங்க அதெல்லாம் மாடெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும் கண்ணுகள்லாம். இவா ஒருத்தர் இந்த பசங்க கிருஷ்ணரை ராஜாவாக வச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடின்னு இருப்பா. ஒருத்தன் குறன்னு தவளை மாதிரி கத்துறானா. தாவி தாவி யமுனை நதியில் போய் குதிக்கிறானா தவளையாட்டம். ஒருத்தன் அழகாக மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி ஆடுறானா கிருஷ்ணருக்கு நேர. இன்னொருத்தன் குரங்காட்டம் கடகடன்னு மரத்து மேலே ஏறி தொங்கி விளையாட்டு காட்டுறானா. இப்படியே பலவிதமான விளையாட்டுகள் அந்த பிருந்தாவனத்தில் பசங்க கண்ணனோட சேர்ந்து விளையாடுறா. மாலை பொழுதாச்சுன்னா உடனே கண்ணுக்குட்டிகளை அழிச்சுண்டு எல்லாம் ஊருக்கு திரும்பிடுவா. சரி, நாளைக்கு என்னடா விளையாட்டு விளையாடலாம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் ஒரு பையன். நாளைக்கு வனபோஜனம் விளையாடலாண்டா அப்படின்னான் கிருஷ்ணன். அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டான். அது வேற ஒன்றும் இல்லைடா, நீ கதம்ப சாதம் கொண்டு வா, நீ புளியாரை கொண்டு வா, நீ ததியானம் கொண்டு வா, நீ வெண்பொங்கல் கொண்டு வா, நீ சக்கரை பொங்கல் கொண்டு வா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாதம் கொண்டு எல்லாரும் கும்பலாக இங்கே வச்சு சேர்ந்து சாப்பிடுவோண்டா. அதான்டா வனபோஜனம் விளையாட்டு அப்படின்னான் கிருஷ்ணன். கிருஷ்ணா நித்தியமே இது விளையாடலாண்டா, ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குடா அப்படின்னா ஒருத்தன். உடனே பசங்கள்லாம் வீட்டுக்கு போச்சு அவன் அம்மா கிட்ட சொல்லித்து விடிய காத்தால் கிருஷ்ணன் தான் முதல்ல எழுந்துண்டு அவள் ஆற்றுல பசங்களை போய் எழுப்புறான் குழலூதி. எழுந்துருங்கோ வாங்கோ எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு கிருஷ்ணன் தான் முதல்ல போய் குழலூதி எல்லாரையும் எழுப்புறானா ஒவ்வொரு ஆற்றுலையும். எல்லாருமா அங்கே பிருந்தாவனம் போய் கன்றுகளை ஓட்டின்னு போனால் பசங்கள்லாம் ஓட்டின்னு போச்சுங்க. எல்லாம் ஒன்று குட்டி கண்ணை அடிச்சுட்டு பந்து விளையாடிண்டு கும்மாளமாக பொழுத போக்கின்னு இருக்குங்க. அப்போது எல்லா பசங்களும் நம்ம ஒன்று விளையாட்டு விளையாடலாண்டா, நம்ம எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுடலாண்டா, கிருஷ்ணன் நம்மளை எல்லாம் தேடட்டோண்டா அப்படிங்கிறான். சரிடா அப்படின்னு எல்லாம் கிளம்புறதுங்க. அங்கே ஒரு குகையாட்டம் ஒரு பெரிய வாய் ஒன்று ஆன்னு திறந்துண்டா மாதிரி கடந்தது. எல்லாம் அது உள்ள போச்சுகள். ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னான், டேய்
இது என்னவோ குகை மாதிரி இல்லைடா, பாம்பு மாதிரி இருக்குடா அப்படின்னா. அதுக்கு இன்னொரு பையன், குகையாக இருந்தால் ஒழிஞ்சு போமுடா, பாம்பாக இருந்ததுன்னா கிருஷ்ணா இருக்கான்டா பார்த்துப்பான்டா அப்படின்னு சொன்னான் அந்த பையன். உடனே எல்லா பசங்களும் அது உள்ளே ஒழிஞ்சிண்டுது. அது நிஜமாலே பாம்பு தான், பெரிய மலைப்பாம்பு உருவத்தில் அகாசுரன்னு ஒருத்தன் படுத்துன்னு இருக்கான். எல்லா பசங்களும் உள்ள போயிடுச்சு. கிருஷ்ணனும் அவன் மூடலை வாய. எல்லா பசங்களும் போன உடனே மூடிப்பானா, கண்ணனுக்காக தானே வந்திருக்கான், திறந்து வச்சுட்டு இருக்கான். கண்ணன் உள்ளே போனான், ரடாக்குன்னு வாயை மூடின்ட்டான். அது சின்ன பசங்களுக்கெல்லாமே ஒரு வித்தியாசமான இடமோ அதெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம், உடம்பு குதூகலிக்கும் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணருக்கும் புது இடம் குகை மாதிரி இருக்குது, பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. கிருஷ்ணனுக்கு உடம்பு அந்த சந்தோஷத்தில் பெருத்து தான். பெருத்த உடனே அகாசுரன் வாயு உடம்பு வெடிச்சுது, அவன் இறந்து போனான். பசங்க எல்லாம் வெளியில் வந்துட்டா கிருஷ்ணனோட சேர்ந்து. திரும்பி எல்லாம் வந்து யமுனை கரையில் வந்து உக்காண்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தா. உடனே இந்த யமுனை நதி ஓரம் நல்லா அழகாக இருக்குது, இங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிடலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணா. கிருஷ்ணர் வந்து தன் பீதாம்பரத்தை வரிஞ்சு கட்டிண்டு யமுனை நதியில் முழங்கால் அளவு ஜலத்தில் நிற்கிறார். சுத்தீர எல்லா பசங்களும் கோபர்கள் எல்லாம் சுத்தீர அவாவா பிரசாதங்களை கையில் வச்சு நிற்கிறா. கிருஷ்ணரும் தான் கொண்டு வந்த பிரசாதத்தை உள்ளங்கையில் வச்சுண்டு அழகாக ஒவ்வொரு விரல் இடுக்குலேயும் ஒவ்வொரு ஊறுகாயை வச்சுட்டுருக்கானா தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு. யசோதாம்மா தயிர் சாதம் கண்ணனுக்கு எப்படி பிச்சிந்தி தருவான்னா, முழுக்க பால், அதில் லேசாக தயிர் தெளித்து வெண்ணெயை நிறைய போட்டு அந்த மத்தியான வேலைக்கு புளிப்பு இல்லாமல் சுவையாக இருக்கா மாதிரி கலந்து தருவாளாம். கிருஷ்ணர் அதை கையில் வச்சுன்னு இருக்கான். சுத்தீர எல்லா பசங்களும் நிற்கிறா. மயில் இறகு ஜல ஜலன்னு அந்த காற்றுல ஆடுறது, வனமாலை அந்த காற்றுல அசைஞ்சின்னு இருக்கு. காதில் குண்டலங்கள்லாம் மினு 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 மினுன்னு இருக்கு. கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக சேவை சாய்க்கிறான். சாட்சாத் எம்பெருமானே அங்கே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் தன்னுடைய நண்பனாக பாவிச்சு, இவரும் அவள் எல்லாரும் நண்பர்களாக பாவிச்சு சுத்தீர நின்றுண்டு அழகாக இவன் கொண்டு வந்த பிரசாதத்தை அவன் ஊட்டுறானா, அவன் கொண்டு வந்த பிரசாதத்தை இவன் ஊட்டுறானா, எல்லாரும் சேர்ந்து கண்ணனுக்கு கொடுக்குறா. கண்ணன் வாயிலேருந்து பிரசாதத்தை எடுத்து தாம் போட்டுக்கிறா. இதெல்லாம் பிரம்மா மேலேருந்து பார்த்துட்டுருக்கார். இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணுமோ இல்லையோ, ஒரு நிமிஷம் பொறாமப்பட்டுட்டார். இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ வைபவமா, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்னு பிரம்மா ஒரு நிமிஷம் அவன் சர்வேஸ்வரன்றதை மறந்து என்ன பண்ணார், தூரக்க இந்த பசு கண்ணெலாம் மேய்ஞ்சின்னு அந்த பசு கண்ணெல்லாம் மறைச்சிட்டார், கண்ணுக்குட்டியெல்லாம். உடனே சாப்பிட்டு இந்த பசங்க என்னடா இது சத்தம் கேட்கலையேன்னு கண்ணை, இருங்கடா நான் போய் மாடெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு, நீங்கள் சாப்பிட்டுருங்க எல்லாரும், நீங்கள் கலைய வேண்டாம் சாப்பிட்டுட்டே இருங்க நான் வரேன்ட்டு போனானா. மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் காணுமா. அப்போவே கிருஷ்ணன் இது பிரம்மாவோட வேலை தான் அப்படின்னு முடிவு பண்ணான். உடனே கிடுகிடுன்னு ஓடி வந்தான் யமுனை நதிக்கரைக்கு. அங்கே வந்தால் பசங்களையும் காணும். சரி, இந்த பிரம்மாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தான் வந்து பிரம்மலோகத்துக்கு வந்து பிரம்மாவுக்கு முன்னாடியே பிரம்மா மாதிரி உருவெடுத்துட்டு அங்கே போயிட்டாரான். இந்த பிரம்மா மூச்சரைக்க எல்லாம் பசங்களையும் கூட்டிட்டு மேலே போகிறதுக்குள்ள அங்கே காவலாளி வந்து, நிஜம் பிரம்மா உள்ளே உட்காந்துருக்கார், நீ யார் போலி பிரம்மா அப்படின்னு சொல்லி கீழே தலைக்குப்புறம் பிடிச்சி தள்ளி விட்டான். நேராக அங்கேருந்து வந்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் காலடியில் வந்து விழுறார் பிரம்மா. அப்போ தான் எழுந்திருந்து பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்.
உன்னோட ஒரு மகிமை தெரிஞ்சிக்காம நீ தான் சர்வேஸ்வரன்றதை நான் புரிஞ்சிக்காம ஒரு நிமிஷம் அசூயப்பட்டுட்டேன், என்ன அபராதம் க்ஷமிச்சிக்க பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறார் பிரம்மா. இந்த தேவர்கள் மானத்தில் இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சாலும் அது பிருந்தாவனத்தில் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. இந்த பசங்களை அது வரைக்கும் கிருஷ்ணனே அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து திரும்பி வரத்துலேருந்து எல்லா பசங்களும் எல்லா கண்ணுக்குட்டியாகவும் எல்லாம் கையில் என்னென்ன தடி இருந்ததோ தடி, புல்லாங்குழல், அப்புறம் பசங்க கையில் வச்சுன்னு இருக்கிற கயிறு எல்லாமாவும் உருமாறி பிருந்தாவனத்தில் உலாவின்னு இருக்கானா. அப்போ எல்லாருக்குமே எல்லா பசங்க மேலேயும் எல்லா பசுக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கான். பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணர் மேலே ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் பசங்க மேலேயும் ஆசைப்படுறது, எல்லாம் ஊட்டுறது பசங்களுக்கு கிருஷ்ணர் மேலேயே எல்லார் மேலேயும் யசோதைக்கும் ஆசையாக இருக்கான். என்னன்னே தெரியலையா. பலராமருக்கு பொதுவாக கிருஷ்ணர் மேலே தான் ரொம்ப அன்பு இருக்குமா. என்னடா இது என்றைக்குமே இல்லாமல் இதை மாதிரி ஒரு எல்லார் மேலேயும் ஒரு நம்ம கிருஷ்ணன் மேலே வைக்கிற அன்பே இருக்கே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாராம். என்ன கிருஷ்ணா, உன் மேலே இருக்கிற அன்பு மாதிரியே எல்லா பசங்க மேலேயும் எனக்கு கொஞ்ச நாளாக இருக்கே என்ன. உடனே கிருஷ்ணர், நீர் வாயை மூடின்னு இருந்தால் போகிறோம், நீர் எதுவும் வாயை திறக்காதையும், இது மாதிரி சமாச்சாரம், இது மாதிரி பிரம்மா பொறாமப்பட்டுட்டார், அவருக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன், தேவரீர் எதுவும் வாயை திறக்காமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னாராம் பலராமர்கிட்ட. இதே மாதிரி ஒரு வருஷம் போயின்னு இருக்கு. போகிறா, காத்தால பசங்க கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சின்னு போகிறா, அங்கே விளையாடுறா, எல்லாமே வழக்கமாக நடக்கிறது. திரும்பி வரா. இதே மாதிரி ஒரு வருஷம் நடந்திருக்கு அங்கே. இந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த அகாசுரனை வதம் பண்ணதை பற்றியே பசங்க அவள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா. அம்மா, இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா, கிருஷ்ணன் பெரிய பாம்பை கொண்டுட்டான் அப்படின்றா. உடனே சரி, பசங்கள்லாம் எதையோ பார்த்து பயந்துன்னு இருக்குங்க போல இருக்கு, எல்லாத்துக்கும் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சுற்றி போடுறா. எல்லாம் திஷ்டி கழிக்கிறா பசங்களுக்கு. கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு இதை மாதிரி ஒரு பாடத்தை போதித்தார். இதுக்கு பிரம்ம மோகனம்னு பேர். அதான் பிரம்மா மோகிச்சார். அந்த ஒரு க்ஷணம் சர்வேஸ்வரன்றதை மறந்து எல்லா பசங்களையும் மாடுகளையும் மறைச்சி கிருஷ்ணன் அபச்சாரப்பட்டதை, அந்த பிரம்ம மோகனத்தை இப்போ நம்ம பார்த்தோம். ராதே கிருஷ்ணா.